பிள்ளைக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் சரி வந்துட்டு வாஷ்ரூம் போனா அங்கேயே படுத்து கிடக்குது. ஹாய் மக்களே, வணக்கம். எப்படி எல்லோரும் சௌக்கியமாக இருக்கிறீங்களா? நான் சொன்னேன் இல்லை ஒரு டிக்கெட் போய் எடுத்தேன். ஸோ இன்றைக்கி அந்த நாள் வந்துட்டு, இன்றைக்கி சாட்டர்டே டிசம்பர் 6ஆம் தேதி. இங்கே பாருங்கள், இதுதான் அந்த ப்ரோக்ராம், நாடக பெருவிழா. ஸோ $20 இந்த டிக்கெட்டு. நேற்று முந்தினத்து போய் எடுத்தேன் நான். ஸோ இதில் வந்து கணபதி ரவீந்திரன் அவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க நடிக்கிறாங்க. அடுத்தது ரூபி யோகதாசன் அவங்க நடிக்கிறாங்க. கலைசம்மல் தமிழ் திரு மதிபாஸ்கர் நரங்கு. ஸோ இவங்க எல்லாரையும் நான் படித்த காலத்தில் இவங்க இதில் பார்த்தது ப்ரோக்ராம். அதுக்கு பிறகு இப்போ தான் பார்க்குறேன். இதை ஞாபகம் மூட்டின யாழினி அக்கா அவங்களுக்கு நன்றி. அவங்க யூடியூபர் தான், யாழினி என்று சொல்லி யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. அவங்க தான் இதை எனக்கு ஞாபகம் மூட்டினாங்க. அவருக்கு மிக்க மனமாக இந்த நன்றிகள். ஸோ இப்போ 4:30 ஆச்சு. வாங்க மக்களே, இப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டேன். இப்போ போய் அந்த ப்ரோக்ராமை பார்க்கலாம். சரியா? சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, புது நபர்களாக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள். இப்போ வாங்க போகலாம். சரியா மக்களே? இந்த நாடக பெருவிழாவில் மக்களை முதல்ல தொடங்கின இசை இதுதான். கணபதி தேவா நமோ நமோ, அதான் நாங்கள் எங்கள்கிட்ட பிள்ளையாரப்பா பாட்டு. இந்த நாடக பெருவிழாவை தொடங்கிட்டினோம். இதுக்கு முதல் வந்து கனடா தேசிய கீதமும் பாடி தமிழ் தாய் வாழ்த்தும் பாடினவையால். இதில் மக்களே 2 பேர் ஹோஸ்டிங் பண்ணினவ. அவங்க கதைக்கிறத நான் கூடுதலாக காணொலி எடுக்கலை. என்னென்னு சொன்னால் என் ஸ்டோரேஜ் ஃபுல்லாகி கொண்டே இருந்துச்சு. ஸோ நான் கொஞ்சமாக தான் இதெல்லாம் ஒவ்வொரு கட்டத்தையும் எடுத்து நான் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் மக்களை. ஏதாவது தவறு இருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்கள். உங்கள் புரிதலுக்கு நன்றி.
இசைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மக்களே ஏதோ ஒரு ஆறுண்டு வந்துச்சுது மக்களே. அதுவும் நான் சொல்கிறது இலக்க எண் 6 சொல்லவில்லை. பாலாறும் இல்லை, தேனாறும் இல்லை, தொழில்நுட்ப கோளாறு வந்துச்சுது மக்களே. புரிஞ்சுதா? ஸோ அதனால் இந்த நிகழ்ச்சி கொஞ்சம் தாமதமாகி போய் கொண்டு இருந்துச்சுது மக்களே. எனக்கு பின்னால் ஒரு அண்ணா ஒன்று இருந்தார். அவரும் காணொளி எடுத்து கொண்டிருந்தார். அவர் இந்த கலைஞர்களை கலாய்ச்சி கொண்டே இருந்தார். எனக்கு சிரிப்பாக வந்துச்சு. அப்படி இருந்து நான் வாய் விட்டு சிரிக்க முடியாமல் போச்சு. வாய் விட்டு நான் சிரிச்சேன்னு சொன்னால் என் உடம்பு குலுங்கி கொண்டே இருக்கும். ஸோ நான் குலுங்க இந்த தொலைபேசியும் குலுங்கும் தானே. அப்போ அதனால் ஒழுங்காக காணொளி எடுக்க முடியாதபடியாக நான் அடக்கி வாசித்து மனசுக்குள்ளேயே சிரித்து கொண்டு இருந்தேன். அந்த அண்ணா என்னையை சிரிக்க வச்சதுக்கு மிக்க நன்றி. அவர்கிட்ட கண்ணில் இதை இந்த காணொளி படுற மாதிரி இந்த காணொளியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கப்பா. தேங்க்யூ. இசை இல்லாம ஆடுங்க கண்ணுங்களா. தற்போது அந்த அற்புதமான நாட்டியத்தை வழங்கிய எங்களது அன்புக்குரிய ஆசிரியருக்கு இந்த கௌரவம் வழங்கப்படுகிறது. கலைமதி வாகீஷன் அவர்கள் தான் அத்தனை பயிற்சியை மாணவர்களுக்கு கொடுத்திருந்தாங்க. பயிற்சி கொடுக்கிறத தாண்டி ஒரு இடத்துல ஒரு சூழ்நிலை எப்படி சமாளிக்கிறது மாணவர்களை பயிற்றுவிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அது அவங்க சரியா செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத எங்களுக்கு பார்க்கக்கூடியதா இருந்தது. அவர்களுக்கும் மாணவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக மாணவர்களையும் அழைத்து விடலாம். கண்டிப்பா தன்னுடைய சான்றிதழை பெறுவதற்காக நாங்கள் டெபோரா ஸ்வர்ணகுமார் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அதே போன்று உகேஷ் வாகீஷன் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம் தன்னுடைய சான்றிதழை பெற்றுக் கொள்வதற்காக. இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா டீச்சர்கள் மகன். எந்த ஒரு இடத்திலும் டீச்சருக்கு உறுதுணையாக இருக்கிறது என்பது நடன ஆசிரியருக்கு உறுதுணையாக இருப்பவர் தான் அவர். அடுத்து ஸ்வேதா மனோரதன் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம் தன்னுடைய சான்றிதழை பெற்றுக் கொள்வதற்காக.
லலிதா. சைக்கிள் கேப்ல கிடுக்கு பொடி போடலாமா முகத்தின பல பல முத்தக்கடை பல பல கரைச்சு புத்தா பல கத்துக்கூடாது முந்தானே பல பல குட்டா பல பல முள்ளு குத்தம் பல பல ரத்த வராதே இப்படி இப்படி அப்படி அப்படியே வாடா மாப்பிள பல பல தோப்பில பலி போராடலாமா எங்கிருந்தாலும் உங்களின் இதயம் உங்களுக்காக துடிக்கும் எங்களின் பார்த்து மழை துளியாடி உங்களை வந்து நினைக்கும் இது தாயின் உயிர் மீது சீன்ற சத்தியம் தமிழீழம் முன்னாலே காண்பது நிச்சயம் எங்கிருந்தாலும் உங்களின் இதயம் உங்களுக்காக துடிக்கும் உங்களின் பார்த்து மழை துளியாகி உங்களை வந்து நினைக்கும் வயல்களில் தாமரை அதை மறந்தோமா வாசலை சாலை அதை மறந்தோமா அதை மழைக்காலம் அதை மறந்தோமா அலைகளில் தோணி அதை மறந்தோமா இதை மறந்தோம் அண்ணா உங்களை மறக்க நீங்கள் எதை கேட்டாலும் தருவோம் தருவோம் தமிழ் மானம் பிறக்க எங்கிருந்தாலும் எங்களின் இதயம் உங்களுக்காக துடிக்கும் எங்களின் பார்த்து மழை துளியாகி உங்களை வந்து நினைக்கும் சீரடிய ஊரில் அதை மறந்தோமா கதறிய கூறல் அதை மறந்தோமா கடலில் நடந்தோம் அதை மறந்தோமா சுடலையில் பிறந்தோம் அதை மறந்தோமா இதை மறந்தோம் அண்ணா உங்களை மறக்க நீங்கள் இதை கேட்டாலும் தருவோம் தருவோம் தமிழ் மானம் பிறக்க எங்கிருந்தாலும் எங்கள் இதயம் உங்களுக்காக துடிக்கும் எங்களின் உழைப்பு சுடுகுழல் வழி விடுதலைக்காக
சொல்லி ஐயோ ஐயோ ஒரு கைதட்டு வாங்கி இந்த பாடுபட வச்சுக்கிடும். என்னப்பா என்ன என்ன கதைக்கு முன்னவே என்ன இங்க வந்து என்ன பாடல தெரியும் புராணம் வாசிக்க போறீங்க. நாங்க புராணம் வாசிக்க வேலையில உங்களுக்கு வயசு வந்த பிள்ளை ஒரு ஆள் வீட்டுக்கு இருக்கிறா, நல்லா படிச்சு நல்ல வேலையில இருக்கிறா, அதுக்கு கல்யாண காலத்து நேரம் வந்துட்டு கொஞ்சம் வேண்டாலும் மக்கள் எடுக்கிறீங்களேப்பா, கொஞ்சம் வேண்டாலும் யோசிக்கிறீங்க. புறம் இருக்காதியப்பா, புறம் இருக்காது. இது புழு கொடுக்குறதையப்பா. இது பிள்ளை ஒரு வீட்டுக்கு வயசு வந்த பிள்ளை இருக்கு, கல்யாண நேரம் வந்துட்டு கல்யாணம் பேசி அதுக்கு ஒரு நல்ல நிலைமையை கொண்டு வரணும்னு கொஞ்சம் யோசிக்கிறீங்க. விஷயம் இல்லைங்க, கல்யாணம் நீங்கள் நான் நிற்கிறமா இல்லை, தாரமும் குருவும் தலைவிதிப்படுத்தானப்பா அமையும். சரி நாயகிகள் குரு கொடுத்தா கூட நான் சும்மா இருக்கிறேன். எத்தனை பேரோட கலைச்சி கொண்டு சொல்லுவா. இங்க பாருங்கோ, நீ தாரமும் குருவும் தலையெடுக்கின்றது அந்த காலத்துல, இந்த காலத்துல அது கடைசி வரையும் பொருந்தாதப்பா. பிள்ளைகள் வந்து தாங்களா தங்களுக்கு விருப்பமான ஒரு பிள்ளையை தெரிவு செய்து வந்து வர வேணும். அந்த நாங்கள் தான் பிள்ளைகளுக்கு நல்ல இடத்த கல்யாணத்தை பார்த்து செய்து வைக்கணும். இதுக்கு மட்டும் குறைச்சல் இல்லை, இப்படியும் இப்படியும் செய்யறது. நான் இவ்வளவு கத்துறேன், அதை பற்றி கவலை இல்லை. அதை பற்றி யோசிப்போம். நீங்க கொஞ்சம் கேளுங்க, பிள்ளைக்கு வயசு வந்துட்டு கல்யாணம் கட்டி வைக்கணும், நீங்க முயற்சி எடுக்க இல்லையா நான் முயற்சி எடுப்பேன். நான் நல்ல ஒரு புரோக்கர்கிட்ட கதைச்சிருக்கிறேன். சரி, அவர் உடனடியா எனக்கு ஒரு நல்ல முடிவு சொல்லுவேன்னு சொல்லி இருக்கிறேன். பண்ணி சீக்கிரத்தில் அவர் நல்ல முடிவு சொல்ல போறேன். சரி, ஆனபடியால நாங்கள் அவங்க புரோக்கர்கிட்ட சொல்ல கேட்டு நல்ல இடத்து பிள்ளை கல்யாணம். ஐயோ புரோக்கரை நம்பாதீங்கப்பா. ஏன் அப்படி சொல்றீங்க? அபிச்சமே துடிக்குதுன்னு வாங்க, கல்யாணம் நடக்கும். கடவுளே கடவுளே எப்படி கதைக்காது. நாங்கள் புரோக்கர் கொடுக்க வேணுமப்பா. நாங்கள் நல்ல இடத்த பார்த்து பிள்ளை கல்யாணம் என்ன ஆயிடுச்சு நகை நட்டி இருக்குவோம். சரி, ஒழுங்கு பண்ணா வீடியோக்கு ஒரு பண்ணணும், ஹோல் புக் அது இல்லாமப்பா நாங்கள் தொடங்கினா சரி, அதெல்லாம் சரி வரும். சரியோ, விடிஞ்சால் பொழுதுபட்டால் இந்த ஒரு டெலிஃபோனா உருட்டுறதான் வேலை. வீட்டில் என்ன நடக்குதுன்றது தெரியல. 24 மணிக்கெல்லாம் டெலிஃபோனை உருட்டி கொண்டு இருக்கோம். இதுக்கு மேலே இல்லை பாருங்க, வீட்டில் ஒரு வேலை செய்ய மாட்டேன். 24 மணி நேரம் போஸ்டுக்கு போனால் கூட டெலிஃபோனை விட்டுறதான் வேலை. வீட்டில் கொஞ்சம் கூட அக்கறை இல்லை. டெலிஃபோனை விட்டால் வேறு ஒன்று வந்து தெரியாது. ஹலோ, எங்கேப்பா இந்த ஃபோன் அடிக்குது? சரியான சந்தோஷமா இருக்கு புரோக்கரும் கூட. அப்பா இப்பதான் எனக்கு கொஞ்சம் கண் நெஞ்சுக்க தண்ணி வருகுது. இவ்வளவு நாளும் இந்த பிள்ளைய பற்றி யோசிக்கிறான். போன கிழமை தான் உங்களுக்கு சொன்னேன், இன்றைக்கு போன் அடிக்கிறீங்க, சந்தோஷமா இருக்குது. எப்படியா நாங்கள்? இல்லை நல்ல பிள்ளை படிச்சிருக்கிறேன். நல்லது நல்லது நல்லது, சந்தோஷம் புரோக்கர். ஐயோ, உடனடியாகவே நாங்கள் பேசி செய்வோம் புரோக்கர். அனுப்புறீங்களோ? எப்போ வர போயிடுமா? ஐயோ, உடனடியாக வர சொல்லுவோம். நாங்கள் எப்பவும் ரெடி. நாங்கள் ஒரு வரனை பார்க்கணும் காத்திருக்கிறேன். நீங்கள் கொண்டு வாருங்கள் புரோக்கர், கொண்டு வாங்க. சரி சரி, உடனடியாக வர சொல்லுங்க. எப்போ? வாரம் சனிக்கிழமையோ? சரி சரி, எவ்வளவுக்கு எளியாக புரோக்கர் என்னவா பிள்ளைகளோட நல்ல இடத்துல கல்யாணம் சரி வந்துட்டுதான். எனக்கு அதை விட்டால் வேறு என்ன சந்தோஷம்? நீங்கள் பார்க்காத புரோக்கரை கொண்டு பார்க்க வேண்டி கிடக்குது. இந்த மனுஷன் வாஷ்ரூம் போனா அங்கேயே படுத்து கிடக்குது. 7 மணிக்கு உள்ளுக்கு போனீங்க, 9 மணி ஆகி இன்னும் வரையில. டைம் ஆகுது, மேக்கப் கலையுது, பாம்பு பெரிய வழியில. அவசரப்படுறாய், இப்பதானே வந்துறான். 5 நிமிஷம் இருக்கலாம்ப்பா. ஓ, தெரியும் தெரியும். போனை உள்ளுக்கு கொண்டு போனா டிக்டாக், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாம் பார்த்து லைக், கமெண்ட், ஷேர் போட்டு விட்டு வர, ஹார்ட் போட்டு விட்டு வர, முக்கியமா மத்தியானம் ஆயிடும். இன்றைக்கு நீ வர மாட்டேன், கெத்திய வாரம் வழியில டைம் ஆகுது.
போக வேண்டாம். பொறுப்பு பொறு ஒரு 5 நிமிஷம் பாரு கொஞ்சம் மாதிரியே இருக்கலாம்ப்பா. மை காட் இந்த மனுஷனை வச்சுட்டு மனுஷன் போடுற பாடுக்கு பிஸ்னஸ் டென்ஷனை கூட நாம பார்த்துக்கலாம். ஆனா அந்த ஃபேமிலி மேன் இருக்கிறாங்க டென்ஷனோ டென்ஷன். 10:30 மணிக்கு புரோக்கர் வர சொன்னார். எங்கட ஸ்டேட்டஸை பார்த்து இப்பதான் ஒரு நல்ல சம்பந்தம் வந்திருக்கு. எங்கட குலம் என்ன, கோத்திரம் என்ன, வயல் என்ன, வாய்க்கால் என்ன, ஆழம் என்ன, அகலம் என்ன, நீளம் என்ன, கட்டிய எல்லாம் பார்த்து இப்பதான் ஒரு சம்பந்தம் வந்திருக்கு. எங்க வர பாருங்க. போய் பார்க்கலாம் வராரா? இல்ல. நேரமாச்சு நான் மட்டும் தான் இங்க கத்தி கொண்டிருக்கிறேன். பாருங்க ஏதாவது காதுல பண்றாராண்டு. எந்த விடதான் கூட கொடுங்க. மாம் என்னடா லக்டா ये காணையில இவன் மேல பாரு. மாம் ஓடுதவா டேய் உன்னை என்னடா பாக்குறேன்? உனக்கு கண்ணா பாக்குறேன். அத மாம் கேக்குற அளவு போடுமே. ஏன்டா இப்படி பண்றீங்க? அப்பன புள்ளி மாசத்து கொல்றாங்க. மாம் முடியலடா. மாம் முடியலடா. மாம் டேய் can I come with my BMW? டேய் ஃபர்ஸ்ட் அப்பாட கையை எடுத்து போடு. சரி. செகண்ட் அவருக்கு டை வேண்டாம். சரி. அதுக்கு ஒரு அரை மணி நேரம் எடுப்பா. அப்பா கூப்பிடுங்க. வாடா. தேர்ட் நீ இப்ப எங்களோட தான் வரணும். ஓ. அம்மாட சொல்லதான் இப்ப கேட்கணும். சரிமா. கல்யாணம் கட்டினா பிறகு ஓ. இங்க பாரு இதுல இருக்கிற எல்லார மாதிரியும் உண்ட கொண்டாடி சொல்ல கேளு. என்ன? சரி. என்னடா? சரிமா. கொஞ்சம் மாற ஓ சொல்லுங்க. டேய் என்னடா ஓடிக்கிட்டே இருக்கற? கொஞ்சம் பொறுமையா இருடா. லேட் ஆகுமா? டேய் சொல்றத கேட்டு போடா. பொண்ணு வீட்ல இருந்து மானத்து வாங்கிட்டு இருக்கற. சரிமா. டேய் ப்ளீஸ் அட. சரிமா. டேய் ஐயோ டேய் ஓகேமா. இங்க வாடா. சொல்றத கேளுடா. சரிமா. பொண்ணு வீட்ல இருந்து ஃபோன் எடுத்து நோட்டோல நோண்டி கொண்டிருக்காங்க. சரிமா. டேய் அது அப்பாட்ட சொல்லுங்க. டேய் 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 இங்க வாடா. டேய் டெக்ஸ்ட் பண்ணாதடா, மெசேஜ் பண்ணாதடா. பொண்ணு கிட்ட வந்து அடக்கமா இருடா. ப்ளீஸ் அடா. முடியல. அப்பா கழிச்சு போறேன். என்னப்பா நானே போயிட்டு வந்துடுறேன். ஏன் பாத்தி கொண்டிருக்கிறாய்? ஒரு கொஞ்ச நேரம் மோசம் நிம்மதியா இருக்கிறார். இவா ஏய் நான் மட்டும் மோசமுக போன கொண்டு போறேன். இந்த உள்ள கட்டுப்ப எல்லாருமே மோசமுக போ. அங்கே அவர் சிரிக்கிறார். நீங்க தான் இந்த அவர் தான் போன கொண்டு போறாரு. சும்மா கத்தி கொண்டிருக்கிறார். கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறார். சொப்பன சுந்தரிக்கு இன்ஸ்டாகிராம்ல பர்த்டே விஷ் போட்டீங்க போல. தெரிஞ்சது அதப்பா அவங்க ஃப்ரெண்டு தானே சும்மா ஒரு ஹார்ட் டைம் லைக்கே போட்டு விட்டார். பர்த்டேன்றதுக்காக இது என்ன பயங்கர விஷயம். சும்மா பர்த்டே போட்டார். என்ன பார்த்துக்கிட்டு வீட்டு புருஷன் லட்சணத்தை பார்த்துக்கிட்டு என்ன பொறுப்பு இருக்கு பாரு. சரி அதை விடுவோம். எந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் லக்ஷ்மி இருக்கிறாளோ லக்ஷ்மி எந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் லக்ஷ்மி ஓ அவளோட பர்த்டே பண்ண தெரியுமோ? அவ லக்ஷ்மி புருவார். லக்ஷ்மி வந்து தை பொங்கல்ல 15 பொங்கல் மாட்டு பொங்கல் இங்கே அவளுக்கு பர்த்டே ஜனவரி 8ஆம் தேதி வேர்பட்டு அடிச்சுக்காரு. எனக்கு தெரியாதா? இன்ஸ்டாகிராம் பார்க்குறாங்க. பாத்தீங்களா ஊர்ல இருக்கிற அத்தனை பொம்பளைங்க பர்த்டே உங்களுக்கு தெரியுது. ஆனா இன்னைக்கு கட்டின பொண்டாட்டிங்க பர்த்டே தெரியுது. ஹாப்பி பர்த்டே டு யூ. இது சரிப்பா என்ன சொன்னா இதற்கு ஒரு சர்ப்ரைஸ் பார்ட்டி தான் போகணும். ஏன் சர்ப்ரைஸ்? ஓகே வைப்போம். இங்க பொண்ணு பாக்குற வீட்டுல வந்து நான் தான் எல்லாத்தையும் கதைப்பேன். ஓ நீங்க ஒன்றும் கதைக்க கூடாது. வள எதுவும் உளறி வச்சிடாதீங்க. ஓ மண்டிய அமர்த்தி கொண்டு இருங்க. மோனம் மண்டபத்திரம் சரியா? மொத்தம் என்ன தலையாட்டி பொம்மை மாதிரி இருக்கு சொல்றேன். கரெக்ட். வெரி கரெக்ட். பொறுமை வேற எப்படி கதைக்க மாட்டான் பையன். இந்த நக்கல் ஊரை பார்த்துக்கிறா நிக்க மாட்டான். அப்படி வேட்டி வராது என்னத்தானே வர மாட்டா. ரெண்டு கொஞ்சம் ஸ்ட்ரோங்காக நீங்க கழிச்சு பாருங்க. கொஞ்சம் ஸ்ட்ரோங்காக
எந்த பண்ணி சாப்பிடுறா ஆத்துல ஒன்று வச்சு குளத்துல குளத்துல வச்சுட்டு ஆத்துல அப்படித்தான் என்ன பாரு இந்த அப்படிங்க இதை வாயில போட்டு சாப்பி கொண்டு இருப்பாங்க என்ன போட்டாலும் வாய் தொட்டு ஓ வாய் ஆட்டி சாப்பி கொண்டு மண்டி ஆட்டி கொண்டு இருக்கோம் மண்டை பத்து ஸோ அப்ப நீ வந்து எல்லாம் கலப்ப நான் வந்து மண்டை ஆட்டி கொடுப்பேன் அனு நீ எல்லாம் தர எல்லாம் செய் அது பிரச்சனை இல்லை ஆனா முடிவை நான் தான் எடுப்பேன் Of course, why not? Can you have a time out? Mom, let's go, Dad. என்ன செய்றீங்க? அப்பா இதோ அப்பா உபதேசம் தொடங்கிட்டாரா? தம்பி இது எடுத்துனா நீ பொண்ணு பார்க்க போற பொண்ணு பார்க்க வீட்டுல உன்னை பிடிச்சிருந்தா ஒத்த கையை மட்டும் தான் உங்களுக்கா இருக்காப்பா? உனக்கு தான் சரி. குடுக்க எடுத்துனா ரெண்டு கையும் அடப்பா ஒரு உரைக்க ரெண்டு கத்தி இதுக்காக அங்க என்ன கத்திட்டு இருக்கீங்க? புறமா ஏண்டா உங்கள அம்மா பெரிய கத்தி நான் உள்ள வச்சே பாடு குத்தி 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 ஒரு கத்தி போனாப்பு இந்த வீட்டுக்கு ரெண்டு கத்தி போனாப்பு பாத்தியா எப்பயே கட்டினாங்க பாபு அம்மாவுக்கு ஏதோ சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஏதோ வாங்கி வைக்கணும்னு சொன்னீங்க. ஓ அம்மா சர்ப்ரைஸ் கிஃப்டா ஓகே இருக்காங்க. ஓ ஜூவல்லரி கடை கூட்டி இருக்குன்னு சொல்லுவோம் அம்மா மக்கள் வீட்டுக்காரங்க வாராங்க நீ போக பிடிச்சு வந்து வெளியில ஓ மக்கள் அவ்வளவு அவசரம் வாங்க சந்தோஷமா இருக்கு வாங்க அப்பா இருக்கு வணக்கம் என்ன பாட்டி கட்டி பிடிக்கிறோம் ஒரு நாள் என்ன கட்டி பிடிக்கிறோம் ஸோ வீட்டுக்கு நல்லா இருக்கு நைஸ் வெரி நைஸ் டெக்கரேஷன் இன்டீரியர் எல்லாம் யார் பண்றாங்க? இதெல்லாம் இந்த மகள் தான் வேறு யார் எனக்கு இதெல்லாம் செய்யறதுக்கு நேரம் இல்லை இவ்வளவு சிறப்பாக செய்யவும் தெரியாது எல்லாம் இந்த மகள் தான் செய்கிறவா Very beautiful house. நல்லா இருக்கு Very nice painting. ஓ சூப்பர் Beautiful floors. Superb, huh? சந்தோஷமாக இருக்குது நீங்கள் உண்மையில இன்னும் உங்களை சொல்லாத என்ன எந்த மகள் கல்யாணமே வேண்டாம் இருந்தவா ஓ ஐயோ நான் கல்யாணம் கிடக்கு வேண்டி பார்த்தேன் நோ கல்யாணம் வேண்டாம் இங்கே எல்லா பிள்ளைகளும் இப்படித்தான் செய்யணும் கல்யாணமே வேண்டாம் பண்ணினோம் ஆனால் இப்போ என்னவோ தெரியாது புரோக்கர் மூலமாக நல்ல ஒரு கல்யாணம் வந்ததுன்னு சொன்ன சந்தோஷப்பட்டேன் உண்மையில சந்தோஷமா இருக்குது பிள்ளைய சீக்கிரத்தில் எனக்கு ஒரு நல்ல ஒரு பரிணத்தை எடுத்து வந்திருக்கிறேன் நல்ல அருமையான பிள்ளை போல கிடக்குது சொன்னா நம்ப மாட்டீங்க பாருங்க இது என்னோட சன் எனக்கு ஒரே ஒரு சன் ஒரே ஒரு சார் பேங்க் ஆஃப் மொன்ட்ரியால மேனேஜரா இருக்கு ஓ அப்படியா கடலை பார்க்கலாம் நல்ல போஸ்டிங்ல இருக்கு ஓ எப்போ உங்களோட மகளோட போட்டோவை பார்த்தாரோ ஓகே சொல்லிட்டேன் எந்த மகளை பார்த்தா யாரும் வேண்டாம்னு சொல்ல மாட்டேன் அவ்வளவு அழகான பிள்ளை இல்லை படிச்ச பிள்ளை எந்த மகனும் so handsome very handsome பேங்க்ல நிறைய ப்ரப்போஸ் வந்தது அப்படியா he won't accept I also don't accept Oh my God. அதுதான் மற்றபடி ஒன்றும் இல்லை நல்ல பையன் தான் சொன்ன பேச்செல்லாம் கேட்பாங்க ஆனால் மற்ற விஷயத்தை பற்றி நாங்கள் பேசலாமா ஓ உங்களோட பொண்ணு சைடில் என்ன மாதிரி எப்படி இருக்கீங்க என்ன நாங்கள் பேசுவது சொன்னால் உங்களுக்கு தெரிந்தால் எங்களுக்கு ஒரு மகன் இது இல்லை நாங்களுக்கு ஓ
நகையில் செய்யணும் அதுக்கு பார்ப்போம் இப்போ சம்பந்தம் நல்ல பொருத்தம் பாருங்கோ. நாங்கள் எல்லாத்துக்கும் ரெடியாக தான் வந்திருக்கிறோம். பிள்ளைகளுக்கு ஒருத்தர் பிடிச்சு போட்டால் மற்ற விஷயம் சொல்லி கோவிச்சு கொள்ளாதோ குடியிருக்க தெரிஞ்சது தீதி எத்தனை தடவைப்பா சொன்னேன்னா புதிய கொடுக்குற பாட்டு போகணும். உங்களுக்கு என்ன விஷயம் அங்கே போனால் எமர்ஜென்சினா 5 மணி நேரம் இருக்கணும். நான் எனக்கு வருத்தத்தை சொல்ல இங்கிலீஷ் சரியா இங்கிலீஷ் சரியா நான் எங்கே போகிறேன் இருக்கவே இருக்கிறப்பா எங்கட டாக்டர் ஜெனகன் சீத பிரேம் ஒன்று சொல்லி மார்க்கமன் ரோமன்ஸில் இருக்கிற சீத பிரேம் ஒன்றுக்குள்ள அவருக்கு ஒரு போட்டு கொடுத்தா காணும். அவரு கூட வடிவாக பார்ப்பாரு. நான் போன் பண்ணி ஹலோ டாக்டர். ஓம் நான் ஊசி அனுப்பிதான். ஓம் டாக்டர் இதை தெரியாத ஊசி மாறி மாறி இஞ்சி கொண்டிருக்கிறார். வருத்தமாக அதுக்குள்ள சந்தோஷமான செய்தி என் மகளுக்கு நல்ல ஒரு கல்யாணம் வந்து இருக்குது. அப்போ அவர் வருத்தமாக இருக்கிறது நல்லா இருந்துட்டானே உங்களை வந்து சந்திக்கலாம் தானே டாக்டர்? ஓம் அவருக்கு இதை தெரியாத சும்மா நான் போய் தன் விவரமாக இல்லை சொல்லியலாக இருக்கிறது சொல்கிறேன். நிச்சயமாக அனுப்பி வைக்கிறேன் டாக்டர். ப்ளீஸ் அவரோட வடிவாக பார்த்து நீங்கள் இப்போ வந்தாலும் நீங்கள் பார்த்து அனுப்பி நீங்கள் சொல்கிறவர் அனுப்பி விடுங்க டாக்டர். ப்ளீஸ் பார்த்து அனுப்பி விடுங்க. போகும் சீரபுரி முழுக்க தானே மார்க்கமன் ரோமன்ஸில் இருக்குது. அவற்றை தங்கச்சியின் டாக்டர் தான் சூப்பரான புள்ளியல் தமிழ் தங்கச்சி. ஓகே தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். தேங்க்யூ. இதனே நான் அனுப்பி வைக்கிறேன். எந்த டாக்டர் வர சொல்கிறார். அப்போ பார்க்குறாரு அவங்க நகை எல்லாம் என்ன மாதிரி நான் எப்பவுமே ஃபேஷன் ஜுவல்லரி தான் எடுப்பேன். எந்த சண்டைக்கு நகை எல்லாம் நான் ஆல்ரெடி ஆர்டர் பண்ணியிருக்கேன். அவருக்கு பிடிக்கலன்னா இன்னொரு செட் எடுப்பேன். நகைகளை பற்றி யோசிக்கவே தேவையில்லை. இருக்கவே இருக்கிறார் விஜயா ஜுவல்லர்ஸ் அப்படித்தானே? நல்ல அருமையான பிள்ளை அதை பற்றி கேட்கறேன். ஹலோ ரூபே என்னக்கா தம்பி இவ்வளோ நாளும் இந்த மாதிரி கல்யாணம் போனாமல் அது அக்கறை இல்லாமல் இருந்தது. நாங்கள் ஒன்றும் செய்யலை. இப்போ திடீர்னு கூட மாவுக்கு ஒரு கல்யாணம் செய்ய வந்துட்டாங்க. அப்போ நீங்கள் நாடகம் இருக்கிறீங்களோ அப்போ நாளைக்கு காலங்கள் நாளைக்கு மாற்றம் ஸ்ரீ எனக்கு தெரிந்தாங்க. மாற்றம் ஸ்ரீல காலையே என்னது தோட்டிலேருந்து பொண்ணு இருப்பது அவ்வளோ நீங்கள் செய்யறது இஞ்சியப்பா. நன்றி தம்பி. அப்போ நாளைக்கு நம்ம கடைக்கு வாங்க. ஓகே விஜயா ரூபன் சொல்கிறேன். பொண்ணு இருக்கிறதுலேருந்து தாலி அவ்வளவு விஷயம் தான் செய்தாங்க. அது மட்டும் இல்லை இப்போ கிறிஸ்மஸ்க்கு உக்கமான இதுவும் இருக்குது. சலுகைகள் கொடுக்குறேன். கூட்டிட்டு ஜெய்க்கு ஹலோ ஜெயனாவா யாரு? இன்னொன்றா எனக்கு இப்போ சுகர் 40, 45, 50 ஐடியில் ஹார்மோன மாதிரி சரி அதுக்கு சரி நல்ல கவலைப்பட்டாலும் சரி இந்த கிழமை இருக்கு. அது உங்களுக்கு சொல்லியாக சுகர் ஒரு பக்கம் போது ப்ரெஷர் நட்ட பக்கம் போகுது. 2 பக்கம் 2 போகுது. எனக்கு ஒரு இன்சூரன்ஸ் செய்யலாம். உண்மையா எவ்வளோ வேறு தான் செய்யலாம். ஆச்சா அப்படி நாளைக்கு பாரு எனக்கு ஒரு இன்சூரன்ஸ் செய்ய சரியா ஜெய் நல்லா சாப்பிட்டா அதை பற்றி கவலையே விடாது. நான் உங்களுக்கு இன்சூரன்ஸ் செய்யலாம்னு சொல்லிட்டேன். அவர் செய்த இன்சூரன்ஸ் எல்லாம் சக்ஸஸாக வந்து இருக்குது. எத்தனையோ பேருக்கு உடனடியாக எடுத்து கொடுத்து இருக்கிறார். நல்ல விஷயம். சரி நாங்கள் எங்களோட ஃபேமிலி பொண்ணு வருஷத்தில் புள்ளிய கூட்டிட்டு வர விட்டுட்டேன். நல்ல வேலை நீளம் இல்லை. கல்யாணம் பார்க்க வந்து பொம்பளையா காட்டிட்டு மக்களை இந்த காமெடி சீனை பாருங்கள். என்னால் சிரிப்பை அடக்க முடியாமல் போயிட்டது.
நான் குலுங்கி குலுங்கி சிரிக்க என் ஃபோனும் குலுங்கி கொண்டு இருந்துச்சு. அதுக்காக நீ மன்னிச்சிடுங்க. உறிஞ்சினது போதும். சரி, இனி கலைப்போம். உங்களுக்கு இந்த பையனை பிடிச்சிருக்காமா? பிடிக்காமரா? காதாலே நிலவிலே இவன் விரல கட்டி கொண்டு இருக்கான். அப்ப பிடிச்சிருக்கு போல சொல்லு. அப்பா அவனுக்கு பிடிச்சிருக்கு. சிரிக்கிற சிரிப்புல தெரியலையா? 32 கொள்ளை காட்டும். ஊமி அடி வைக்க போயிடும். அப்ப எங்கம்மா வேலை செய்யறீங்க? பிறகு நீங்க கலைக்காம இருக்க கவலைப்பட ஊமகமி உண்டு. அவன் நல்லா கலைப்பா. என்னம்மா பொம்மலி காத்துதான் இல்லை அந்த பொம்மலி வேலை செய்யறா. அவள் இதாக இருக்கிறா ஹியூமன் ரிசோர்ஸ் தான். இப்போ வாயால காய்க்க எல்லாம் கொம்பிட்டு வர கொட்டி உட்காந்துருப்பா காய்ச்சி அவர் பெண்ணு நல்ல ஒரு பொம்பளையில வேலை செய்கிறா. அவனும் கட்டிக்காரி. அவ தெரிந்த எந்த நேரமும் டைப்பிங் தான். கொம்பிச்சோட இருக்கிறாரு. போய் கதை வீட்டில் இருந்தவருடைய கதைக்க மாட்டார். கட்டப்படி அப்படியா? அப்போ எடுத்து கதை இல்லை. நான் வந்து ஸ்பெக்ட்ரோம் டெக்னாலஜிஸில் ஹெச்ஆரில் டிரெக்டராக இருக்கிறேன். ஓ, ஸ்பெக்ட்ரோம் sorry. Spectrum technology. Oh yeah, I heard of this from Mrs. Agar. Mrs. Agar. Oh yeah, I heard about that. Yeah. சம்பந்தி ஸ்பெக்ட்ரம் இப்போ சும்மா சாதாரண அண்மையில் இளைஞர்கள் பெரிய அனர்த்தம். அதுக்கு எக்கச்சக்கமாக காசு திரட்டி நியாயமான நிவாரணம் செய்யணும். எங்கட ரேவன்ஷோ மினிஸ்டர் $1000 கொடுத்துருக்காங்க சலுகை கேட்கிறேன். Oh nice. வெரி நைஸ். அங்க வேலை செய்யறா. இல்லை கனடா வேலை செய்யறா. விருப்பமா போகிறா. வெரி குட். அப்போ பொண்ணுக்கும் பையனுக்கும் ஒருத்தர் பிடிச்சி போனதால நான் மிச்சத்தை கதைக்கலாம். என்ன செய்வீங்க? என்ன சொல்றீங்க? நீங்க கதைக்கலாம். இல்லை மிச்சத்தை கதைக்கணும். போகல ஐயோ ஐயோ ஸோ எங்களுக்கு வந்து ஸ்டேட்ஸில் வந்து ஒரு பெரிய ஒரு கம்யூனிட்டி இருக்குது. அங்கே வீடாக இருக்குது. அப்போ எனக்கு யூரோப்லேருந்து நிறைய ரிலேட்டிவ்ஸ்லாம் வருவாங்க வெளியே. ஸோ என்ன மாதிரி வீடியோ ஷூட்டோட அவுட் ஷூட்டோட தான் எனக்கு நைஸாக இருக்கும். சம்பந்தி நீ சொல்லாத சம்பந்தி எல்லாம் உங்களுக்கு என்னென்றா வெளியில ஷூட்டிங்கை பற்றி கவலையே படாதீங்க. எங்கள்கிட்ட தம்பி எட்டி எட்டி பார்க்குற கேடி குரூப் குரூப் இருக்குது. வேர்ல்டு பிரான்ச்சஸ் இருக்குது. எந்த நாட்டில் ஷூட்டிங் செய்யணுமோ அப்படி பட்டிப்பா செய்தா இருக்கு. சரி, அதை பற்றி கவலையே படாதீங்க. ஜிடிஏ இப்போ நாங்கள் கல்யாணத்துக்கு எங்களோட வீடியோ ஃபோட்டோ எல்லாம் ஜிடிஏ கங்காவை ஜிடிஏ கங்கா எங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அவர் தான் ஃபுல் அண்ட் ஆல் அண்ட் ஆல். இந்த முறையும் நான் எங்களோட ஃபங்க்ஷனுக்கு அவர் தான் புக் பண்ணுறேன். ஓ, உங்களோட சைட்டில் என்ன மாதிரி? எங்களோட சைட்லேயும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இன்னும் நல்ல சிறப்பாக அழகாக
முழுக்க முழுக்க செய்யறதுக்கு அந்த தமிழாரம் தொலைக்காட்சி வெரி குட் கேள்வி சொல்லி சொல்றது அது வீடியோவா இருக்கலாம் போட்டோவா இருக்கலாம் எல்லா விஷயத்தையும் ஓடினோட அழகாக அவர் நல்லா செய்வார். அப்படியா எங்களை பொம்பளை பக்கத்துல நாங்க தமிழாரம் தொலைக்காட்சி கேள்வி சொல்ற பிடிப்ப வீடியோக்கும் போட்டோ அப்ப அதை பற்றி கவலையப்படாங்க போட்டோகிராஃபி அதை பற்றி கவலையப்படுறது. அந்த ஒர்க் முடிஞ்சது. அப்ப என்ன மாதிரி நீங்க எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளை தான். உங்களுக்கு நான் பிள்ளைகளே எல்லாமே வச்சிருக்கிறோம். எங்களால் முடிஞ்சாலும் நாங்கள் ஒரு 5 லட்சம் தரலாட்டி இருக்கு. நோ 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 அவ்வளோ பெரிய அமௌண்ட் எல்லாம் வேணாம். நீங்க கொஞ்சம் பேசுங்க. என்னன்னு சொன்னா நான் பெருசான எதிர்பார்க்கல. இஃப் யூ வாண்ட் நீங்க ஏன்னு சொன்னா ஒரு 50,000 தாங்க. 50,000 ஓ 50,000 50,000 நாங்க 50 போட்டு இங்க வந்து தமிழ் சமூக மையம் மட்டும் காட்டுறீங்க. அதுக்கு வேணா நாங்க 50 ரூபாய் கொடுக்கலாம். ஐயோ இந்த கடவுளே சம்பந்தி இதுங்களை காலா வைக்கிறேன். எனக்கும் நடந்துக்கும் சரியான கவலை. இந்த தமிழ் சமூக மையத்துக்கு என்னால் ஒன்றுமே செய்யணும். இந்த நாளும் எனக்கு மனதுக்கு ஒரு உடைச்சேன். பிள்ளைங்க வயசுக்கு வந்துட்டு கல்யாணம் கட்டி எனக்கு காசு தேவை என்ன செய்து தவிச்சு கொண்டு வந்தா ஒரு அருமையான விஷயம் சொல்லிட்டீங்க. சத்தியம் உண்ட நாமல் பூர சம்பவம் என்னைக்கு ஒரு பெரிய இந்திய சம்பவம் நாளைய சரித்திரம். சரியோ 2 பேரும் சேர்ந்து கலக்கிறோம். என்னன்னு சொன்னா அங்க வந்து என்னோட ஃப்ரெண்ட் தான் பொறுப்பா இருக்காரு. என்ன பேரு? சாந்தா. சாந்தா வந்து இருக்கிறோம். நாங்க கால் பண்ணி கேட்கிறேன். காற்றில் வந்து கூட்டி கொள்ளலாம். ஹலோ ஏ சாந்தா ஓ எஸ் பி ஷா. என்னன்னு சொன்னா நானும் என்னுடைய சம்பந்தியம் ஒரு சின்ன அமௌண்ட் வந்து இந்த தமிழ் சமூக மையத்துக்கு தர இருக்கோம். அவங்க மீட் பண்ணாங்க. ஓ ஓ நீங்கள் நாடகம் இருக்குங்களா? அது பிரச்சனை இல்லை. அப்படி சொன்னால் நாளைக்கு மீட் பண்ணாங்க. ரைட் ஓகே குட் குட் ஏ பை தி வே என்னுடைய வைஃபோட மாமனாரும் முன்சிலாக இருக்காரு. அவர் கொஞ்சம் வெல் செட்டில்ட் ஆகிடும். ஸோ என்னோட அவரும் வந்து ஹெல்ப் பண்ணுவார். நான் அவருடைய சைட் வாங்க. ரைட் ஓகே ஓகே தேங்க்யூ தேங்க்யூ. என்ன சம்பந்தி இல்லை அவர் ஓகே சொல்லிட்டாரு. அப்பா அவருக்கு உண்மையிலே நீங்கள் தமிழ் சமூக மையத்துக்கு கொடுக்குறது வீண் போகாது. உங்களோட எதிர்காலத்தில் நாங்கள் இல்லாத காலத்தில் உங்களோட பிள்ளைகள் பேர பிள்ளைகள் அந்த இடத்துக்கு போக அதை நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு பணிக்கும் அந்த அதுக்கான பேர்கள் பொறிக்கப்பட்டிருக்கும். அவர்கிட்ட பேர பிள்ளைகள் போய் பார்த்துட்டு எங்கே எந்த கிராண்ட்மாட பேர் அப்போ அவங்க கிராண்ட்மாட பேர் இல்லாமல் இருக்கு எப்படி என்று சொல்லி சந்தோஷப்படுவார்கள். அப்போ நாங்கள் எல்லாருமா சேர்ந்து அந்த தமிழ் சமூக மையத்துக்கு நாங்கள் கட்டியாரம் கட்டியிருக்கோம். இந்த சாரியை அழகா இருக்கு பாத்தீங்களா? பாத்தீங்களா ஹெட் பீஸ்ல பாருங்க சில்வர் பிளேட்டட் கோல்ட் பிளேட்டட் எல்லாம் போட்டுருக்கு. இது இந்த ஓன் ஹேண்ட்மேட் டிசைன். அழகான சாரி நல்லா இருக்குது. சரி ஸோ டைம் ஆகிட்டு நான் போகணும். ஸோ நாங்கள் போயிட்டு வந்து மிச்சம் சொல்லுவோம். தெரியல நீங்கள் எங்களுக்கு சீக்கிரமா ஒர்க் முடிக்கிறோம். இல்லை எல்லாம் கல்யாணத்துல மீட் கட்டாயம் நிச்சயமா நாங்கள் நீங்க வந்து ஆவியில வேலை செய்றீங்க. எப்படி லெஃப்ட் ரைட் எக்ஸசைஸ் செய்யணும். கொஞ்சம் சரி சந்தோஷம். ஒரு நல்ல செய்தியா நல்ல நாளா பார்ப்போம். சரி ரொம்ப நன்றிங்க. போயிட்டு வரோம். ஓகே இந்த மாதிரி காணையில எல்லாரும்
காலையில பாட்டி விளையாட்டு கடவுளே கல்யாணம் வேண்டாம் வண்டி இருந்தாளப்பா பாத்தீங்களே கடவுள் சரி கதை செய்யறா சரிதான். அப்பா பெரிய பிரச்சனை முடிஞ்சது. சரியோ நாளைக்கு போற ஹைஃபை சலூனுக்கு ஒட்ட வெட்டுல 4 லைன் அடிக்கிறது. என்ஜாய் த லைஃப். அது சரி குழந்தை இல்லாத வீட்டுல கிழமை துள்ளி பொறாமையப்பா. எனக்கு ஒரு பிராமணம் இல்லை. உங்களுக்கு ஆசை வந்துடுது. சும்மா போங்க பிள்ளைங்க கல்யாணம் நல்லா போறட்டும். அதே பிறகு பார்ப்போம். போங்க. சரிப்பா கடவுள் ஒன்று செய்யலாம். அம்மாவாக நடித்த கதாபாத்திரமாக இருக்கின்றார். அவர் தன்னுடைய சான்றிதழை பெறுவதற்காக மேடை கலைக்கின்றோம். அடுத்ததாக மணமகளாக நடித்த லக்ஷ்மி சின்னப்பா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் தன்னுடைய சான்றிதழை பெற்றுக் கொள்வதற்காக. அடுத்து இவருக்குள்ள எவ்வளவு திறமை இருக்கு அப்படின்னு எனக்கு இப்பதான் தெரியும். அடுத்து இவ்வளவு திறமை இருக்குன்னு சொல்லி எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். ஹரனுக்குள்ள மணமகனாக நடித்த ஹரனை வந்து மேடைக்கு அழைக்கின்றோம் அவருடைய சான்றிதழை பெற்றுக் கொள்வதற்காக. தற்பொழுது மகளின் அப்பாவாக நடித்த கணபதி ரவீந்திரன் அவர்கள் தன்னுடைய சான்றிதழை பெற்றுக் கொள்வார். அடுத்து மகளின் அம்மாவாக நடித்த ரூபி யோகதாசன் அவர்கள் தன்னுடைய சான்றிதழை பெற்றுக் கொள்வார். இவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தற்போது குரூப் போட்டோ எடுத்துக் கொள்ளலாம். எப்படி இருந்துச்சு விளம்பரம்? நல்லா இருந்துச்சா? விளம்பரம் குருவரன் அவர்களையும் நாங்கள் மேடைக்கு அழைக்கின்றோம் அவருடைய சான்றிதழை பெற்றுக் கொள்வதற்காக. இருவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். அகில புவனம் காத்திடும் அம்பிகே அதிசயம் நிறம் நிறம் நிகழ்த்திடும் அன்னையே அதிசயம் நிறம் நிறம் நிகழ்த்திடும் அன்னையே ஆதிபரா சக்தியே
ஸ்ருதி ரவிச்சந்திரனுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும். உருவாக்கியவர் கனடா சுவாமி விவேகானந்தர் கலைமன்றம், சீதாஸ் அமைப்பு, தனி ஊடகம் போன்றவற்றில் ஆண்டு விழாக்களில் மதிப்பளிக்கப்பட்டவர். சர்வதேச தற்காப்பு கலை பல்கலைக்கழக இலங்கை கிளையினால் மதிப்புறும் முனைவர் விருது, கனடா தமிழ் நாட்டார் கலைக்கழகத்தினால் நாட்டார் கலைவேந்தல் விருது, மதுரை கிராமிய கலைகளிலும் பல விருதுகளை பெற்றவராக எங்களுடைய அரங்கின் நாயகன் காணப்படுகின்றார். நிச்சயமாக அவருக்கான கௌரவத்தை தற்போது வழங்குவதற்கு இந்த அரங்கு நன்றி கேட்பதற்கு முன்னே எழுந்து நின்று அந்த கலைஞனை கௌரவிப்பதற்கு நன்றி. அவருக்கு இந்த மேடையில் இன்னும் ஒரு விருது வழங்கப்படுகிறது. அதுதான் கலை பரிதி என்கின்ற விருதை நாங்கள் எங்களுடைய நாடக பெருவிழாவை கொடுத்து அவரை மென்மேலும் கௌரவிக்கின்றோம். அவருக்கு தற்போது பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பதற்காக இணை அமைச்சர் விஜய் தணிகாசம் அவர்களை அந்த கௌரவத்தை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக சட்டமன்ற உறுப்பினர் ஹரிஸ் பவிகன் அவர்களை அவருக்கான பூங்கொத்து வழங்கி கௌரவிக்குமாறு அன்போடு அழைக்கிறோம். அடுத்ததாக அவருக்கான கௌரவம் ஒரு பட்டம் வழங்கப்படுகிறது. அவரது அந்த கலை பயணத்தை, அவரது அர்ப்பணிப்பை கௌரவித்து கலை பரிதி என்ற அந்த உயரிய கௌரவத்தை வழங்குவதில் இந்த மேடை பெருமிதம் கொள்கிறது. அந்த கௌரவத்தை வழங்க சட்டமன்ற உறுப்பினர் கணபதி அவர்களை அந்த கௌரவத்தை வழங்கி இந்த அரங்கை கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்கு கரகோஷம் அந்த கலைஞனை இன்னும் கௌரவப்படுத்தும். அடுத்ததாக எங்களது கௌரவ சட்டமன்ற உறுப்பினர்களை உரையாற்ற அன்போடு அழைக்கிறோம். இந்த கௌரவத்தை வாசித்து கொடுக்கணும். இந்த உரையாற்ற டைம் வரையில் இந்த கௌரவத்தை வழங்குறதுல எனக்கு மிக பெருமையாக இருக்கிறது. என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், எங்களுடைய கணவதி பிள்ளை மதிபாஸ்கரனவரை கனகாலம் தெரியும். அந்த படத்தை பார்த்துட்டு பயந்துட்டேன். அதுக்கு அந்த பகுதியை அரங்கின் நாயகன் குறித்து பல விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நிச்சயமாக அதன் பின்னர் யார் கௌரவிக்க போகிறார்கள் என்பதை அழைக்க இருக்கிறோம். பேரை வடிவா சொல்லலாம். அவர் அக்னி இல்ல, அகனி சுரேஷ். மன்னிக்கோணும் உங்களது பெயரை தவறாக உச்சரித்ததுக்கு. எல்லாம் வல்ல இறைவனுக்கும் தமிழ் தாய்க்கும் திருவள்ளுவர் பெருந்தாய்க்கும் வணக்கம். இன்றைய நிகழ்வை மிகவும் சிறப்பாக நடத்த கொண்டிருக்கின்ற யுகம் வானொலி அதிபர் கலைவேந்தன் கணபதி ரவீந்திரன் அவர்களுக்கும் அவருடைய பாரியார் ரூபி அவர்களுக்கும், அரங்கு கௌரவத்தை பெற இருக்கின்ற கலைச்செம்மல் திரு கணபதி பிள்ளை மதிபாஸ்கரன் அவர்களுக்கும், இங்கே நடைபெறுகின்ற அத்தனை நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும், சிறப்பு விருந்தினர்கள், அனுசரணையாளர்கள், அவையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற பெரியோர்கள், இளையோர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். அரங்கு கௌரவம் பெறும் தமிழ் திரு கணபதி பிள்ளை மதிபாஸ்கரன் அவர்களை பற்றிய அறிமுக குறிப்பை இங்கே வழங்குவதில் நான் பெரும் மகிழ்வு அடைகின்றேன். மட்டக்களப்பு கோட்டை கல்லாறு கணபதி பிள்ளை லட்சுமி இணையரின் 3வது மகனாவர். கோட்டை கல்லாறு கண்ணகி வித்தியாலயம், பட்டிருப்பூர் தேசிய பாடசாலை, கல்லாறு தேசிய பாடசாலை ஆகியவற்றின் பழைய மாணவனும், பேராதனை பல்கலைக்கழகத்தில் கலைப்பிரிவில் வெளிவாரியாக கற்றவரும் ஆவார். இலங்கை புகையிரத பாதுகாப்பு அதிகாரியாகவும், மட்டக்களப்பு சர்வோதய நிறுவனத்தில் உதவி கணக்காளராகவும் கடமை புரிந்தவர். 1976ஆம் ஆண்டில் பட்டிருப்பு பிரதேச மல்யுத்த வீரனாகவும், கர பந்தாட்ட குழுக்களின் தலைவனாகவும்,
கோட்டை கல்லாறு பசுஞ்சுடர் விளையாட்டுக் கழக தலைவராகவும், பட்டிருப்பு பிரதேச விளையாட்டு ஒன்றியம், கோட்டை கல்லாறு தெய்வநெறி கழகம் ஆகியவற்றில் உப தலைவராகவும் பல ஆண்டுகள் கடமை புரிந்தவர். தனது 8 வயதில் எதிரிதான் என்னும் நாடகத்தில் காவல்காரன் பாத்திரத்தில் அறிமுகமாகி பின்னர் 7 நாடகங்களில் முதன்மை பாத்திரமேற்று நடித்து பலருடைய பாராட்டுக்களை பெற்றவர். இவரது தந்தையார் கலாபூசணம் மு. கணபதி பிள்ளை ஆசிரியர் அவர்களின் நந்தாவதி திருமணம் என்னும் நவீன நாட்டுக்கூட்டில் முதன்மை பாத்திரம் ஏற்று நடித்தவர். 1993 ஆண்டு கனடாவுக்கு குடிபெயர்ந்தவர். கனடாவில் பென்கோ என்னும் பொறியியல் நிறுவனத்தில் 14 ஆண்டுகள் கடமை புரிந்தவர். நோட்யோக் பத்திரிகை விநியோக தமிழ் ஒன்றிய தலைவராக 3 ஆண்டுகளும், பாடம் மீன்கள் சமூகம் கனடாவில் விளையாட்டு இணைப்பாளராக 6 ஆண்டுகளும், கிழக்கு ஒளி இணைய தலைவராக 6 ஆண்டுகளும் கடமை புரிந்து கொண்டு இருப்பவர். 2008 ஆண்டு சித்திரை விழா என்னும் நிகழ்வை ஆரம்பித்து நாட்டுக்கூத்து, வில்லிசை முதலான தமிழர் கலைகளை களமேற்றியதோடு நூற்றுக்கணக்கான கலைஞர்களுக்கு களம் அமைத்து கொடுத்தவர். சித்திரை விழா மூலம் சேரும் நிதியை கிழக்கு ஒளி இணையமூடாக தாயகத்தில் ஆயிரக்கணக்கான வறிய மாணவர்களுக்கு உதவி வருபவர். கடந்த ஆண்டிலும் இலங்கையில் தூர இடம் நடந்து சென்று கற்கும் வறிய மாணவர்களுக்கு 25 நிதி வண்டிகளை வழங்கி வைத்தவர். கனடாவில் இதுவரை 14 நாட்டுக்கூத்துக்களை எழுதி நெறியாளகை செய்து 25 தடவைகள் மேடையேற்றியவர். அவற்றில் 6 கூத்துக்களை முதன்மை பொறுப்பேற்று ஆடியவர். அவற்றை விட மனம் போல மாங்கல்யம் என்னும் கூத்தில் முதன்மை பொறுப்பும், லார்ட் கிருஷ்ணா என்னும் நாட்டிய நாடகத்தில் மணிப்பூர் பொறுப்புமேற்று நடித்தவர். இதுவரை 14 வில்லிசைகளை எழுதி 18 தடவைகள் கடனேற்றியவர். கனடாவில் 60க்கும் மேற்பட்ட இளையோர்களுக்கு பயிற்சி வழங்கி நாட்டுக்கூத்து கலைஞர்களாக கனடாவில் உருவாக்கியவர். இன்னும் தொடர்ந்து பலரை உருவாக்கி வருகின்றனர். கனடா சுவாமி விபுலானந்தர் கலைமன்றம், சீடாஸ் அமைப்பு, தளிர் ஊடகம் போன்றவற்றின் ஆண்டு விழாக்களில் மதிப்பளிக்கப்பட்டவர். சர்வதேச தற்காப்பு கலை பல்கலைக்கழக இலங்கை தலைவினால் மதிப்புறு முனைவர் விருதும், கனடா தமிழ் நாட்டார் கலைக்கழகத்தினால் நாட்டார் கலைவேந்தன் விருதும், மதுரை கிராமிய கலைகள் வளர்ச்சி அறக்கட்டளையினால் வாழ்நாள் சாதனையாளர் விருது மற்றும் கலை சக்கரவர்த்தி விருதும், தளிர் ஊடகத்தினால் சேர்த்தரன் விருதும், கனடா கவியர் கழகத்தினால் பாவலர் விருதும் வழங்கி மதிப்பளிக்கப்பட்டவர். இவர் எழுதி மேடையேற்றிய நாட்டு கூத்துக்களை சில கோட்டை உரானின் கூத்துக்கள் 7 என்னும் பெயரில் 2015 ஆண்டு தாயகத்தில் நூலாக வெளியிடப்பட்டு பின்னர் டொரண்டோவிலும் அறிமுகம் செய்யப்பட்டது. நலபாகம், விளையாட்டு, நாடகம், வில்லிசை, நாட்டுக்கூத்து, கவிதைகள் எழுதல் போன்ற கலைகளில் சிறந்து விளங்கும் கலைஞனை வாழ்த்தி மதிப்பளிக்கின்றோம். அரங்கு கௌரவம் பெறும் தமிழ்ச்சிதை கணவதி பிள்ளை மதிபாஸ்கரன் அவர்கள் இத்தகைய பெருமைக்குரிய ஒருவரை தெரிவு செய்திருப்பது உங்களுக்கு தெரிகிறது எவ்வளவு பொருத்தமானதாக அமைகின்றது என்று. இந்த அவரை அறிமுகம் செய்யும் பெரும் பாக்கியத்தை எனக்கு தந்ததற்காக மீண்டும் நிகழ்ச்சி ஒழுக்கம் என்றால் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி, முக்கியமாக கலைவேந்தன் கணபதி ரவிச்சந்திரன் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.
கஞ்சத்தனம் எடுத்து வச்சா பருத்திக்குள்ளே பஞ்ச வச்சு வெடிக்க வச்சா அப்பப்போ எப்பப்பா கருத்த வச்சா கஞ்சத்தனம் எடுத்து வச்சா பருத்திக்குள்ளே பஞ்ச வச்சு வெடிக்க வச்சா இந்த நாடகத்தை பார்த்தீங்களா மக்களே, ரவீந்திரன் அண்ணாவுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். அதாவது அவர்கிட்ட கிட்னி எப்படி சட்னி ஆச்சுதுன்னு சொல்லி அவருக்கு பதிலாக ஒரு அண்ணா உண்டு இந்த நாடகத்தை நடத்துகிறாரு. அதை பாருங்கள், உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். ரவீந்திரன் அண்ணா மன்னிச்சிடுங்க, நான் ஒரு காமெடிக்கு தான் கிட்னி சட்னி என்று சொல்கிறேன்னு. தடி எடுத்து அடிக்க வந்துட்டு அதை குறவு என்ன diagnosed with kidney issues. Yes. I'll pull up your file, but why don't you give me a little bit history about what we're looking at today? It's been almost 5 to 6 years, doctor. Not feeling well, and now the stage is to have this kidney issues also. It's not working properly. I see. Yeah. Can you briefly explain how we got to this point? Because obviously it's not something that will show up out of the blue, right? So everyone had their own reasons to do mistakes, right? That's what I do. Yeah. It's been a bad habit, drinking, drugs, right? So now the stage is, I could not work properly. Yeah. I understand. And you know what? We all make mistakes, and I think it's great that you finally understood that and we're here. But I'm looking at your report, and your creatine level is below 8%, and that's very low. There has to be a miracle that has to happen to hopefully, get you through this and get you to the next stage of this. Yeah, doctor. I came here around 12 years ago. The beginning I did not have proper work, proper salary and all, so I got a diversion. As you know, everyone get divorced, right? So the diversion is really bad, and I fell into drugs and alcohol. Bad habits, yeah. So you said you were here you came here 10 years ago. Where were you prior to that? Where are you from originally? Actually, I'm from Chennai, doctor. I belong to a wealthy family. I had great friends, of course, hanging out with friends and all. It was a great time. After coming to Canada, I realized the life over here is not that easy as we think, because I followed my friends to come to Canada, and the work over here is
terrific. It's definitely not comparable for sure. Lifestyle here is much more different than I would imagine it was in Chennai. But what were you doing there? Like, were you working? Were you studying? Or I'm not sure if you know about Ritika Jewelers in Chennai. okay, yes. Yeah, that's where I was. I was with them, that was business. What were you doing there at Ritika Jewelers? That belongs to my father actually, it's our family business. So you're Ritika Jewelers owner's son? That's what I said, doctor. Would you believe me? I can. Yeah. This is a great gems, but can't say much about that. Okay, then why did you leave that and come here? It's a curiosity to come to Canada, following my friends. I thought it'd be green everywhere, but it's not the same. As we know here. But just to confirm, you're Ritika Jewelers' son. Doctor, you're asking so many times. Is there a reason? Yeah, I said yeah. I know Ritika Jewelers, that's why I was curious and I wanted to confirm. You know Ritika Jewelers? Yep. Oh. Doctor, how can you? Are you seriously asking me this question? Really? Okay. You know the family and all? I know the family, I know everything. I think it's you that forgot. What? Do you remember that there was a Nilam camp in Chennai? The one that you used to visit all the time? Yeah. Oh, yeah. Do you remember a little girl that you were always talking to and that you spent a lot of time with? Not just with me, but a lot of people. But there was one person specifically that you were spending a lot of time with. Do you remember any of this? I hardly remember, doctor, really. But are you from there? I am, but I don't know what to say after you say that. You just said that you hardly remember anything from there. I guess that's my answer. Sorry, I completely... Anyways, let's go back to this. So, like I said, at this point, we do need a miracle to help you get better. And I know I see in your notes that you've previously asked about government help and government funding for possible transplant, but unfortunately, it's not that easy. There is an extensive wait list and everything's dealt by on a case-by-case basis. So let's just hope for the best and let's hope that there's a positive outcome for this. Until then, please make sure to take care of yourself and reach out to us or the emergency if anything gets too severe, okay? I'm sorry, doctor, there's no one to care for me. I hope you can help me out. We will definitely try our best. Thank you. Take care. Why would you do this? It's too much to explain right now. I can't. Ash, don't say it's too much. This doesn't make sense. Why would you donate your kidney for a patient? He's not just a patient. That's what I'm just trying to tell you. Ash, whatever it is, you are a doctor. Are you? Exactly, right? You are a doctor. You know how risky this is. Why would you do this? This is why. So you're a doctor too, and I'm a doctor too, and I know what I'm doing. So this is too much. I can't explain it right now. You're not gonna explain. Fine. I'm gonna call Amma. Amma has to know. I can't. No, Amma has to know. Ash. I'm so sorry. Hello, Amma. It's me, Daksha. Amma, I just spoke to Ash. I don't know what she's thinking. She just suddenly decided to donate her kidney to a patient who just walked in. I tried talking to her, Amma. She's not listening to me. You have to come talk to her. What? What do you mean? What is she thinking? I don't know, Amma. I will right now. I will come right now. Yeah, we're here at the hospital.
Hi, Mr. Kailash. How are you feeling now? Yes, doctor. Bit better. Yeah. Has the nurse checked in with you? Have they given the medication so far? Yeah, it's going on, yeah. Okay. How are you, Mr. Kailash? Yes, doctor. Thank you. Better right now. To be honest, Kailash, not just as your consultant doctor here, but it's because of her own sacrifice that you've survived this. Okay? It's because of her own sacrifice that you are here with us with no problems, recovering so safely. Oh. She's the one who donated the kidney to you, Kailash. Really? Usually My we don't really reveal our donors to anybody, but she specifically asked me to, so here we are. Doctor, I don't have face to thank you or even to say sorry to you. I know you won't, and I know you can't. Do you remember when I asked you if you remembered who I was? Yes, doctor, I really. It's hardly can be remember, yeah. Do you still not remember who I am? I'm sorry, doctor, I have a really bad memory. What's going on? So, I know Mr. Kailash for a very long time now. And it's actually heartbreaking to even think that he doesn't remember who I am. But there was a time where this man showed me love. He pretended to show me love. And the things he said and the things he did, all he did was deceive me. But my feelings for him were true and they were genuine. Not even a second I thought he would do what he did to me. Mr. Kailash, I'm the Ashwini that you used to speak to, and the one that you said and you pretended to love. The amount of greed and ego and attitude this man had because of his money and all of that stuff. Everything else was just waste to him. I came to you, I came crying to you, saying that I'm carrying our child, but you didn't even look at me 1 second. You didn't even turn around to see me or to ask if I'm okay or what we're gonna do. All you cared about was your greed, was your status, and that's it. All the things that you said to me were a lie. But that's the difference between me and you. My feelings for you were true, and they still are. When I saw you suffering like that and the struggle that I'm seeing that you're going through, I knew that I had to step in because my love was always true. And I hope you learn a lesson to never hurt another woman like this ever, ever again. And I wish you all the best for the rest of your life. காலத்தையும் கொடுத்துருக்கீங்க, ஞானத்தையும் கொடுத்துருக்கீங்க. என்னம்மா இவன் தாக்ஷாவின் ஃபோன் கால் எடுத்தாலுமா நான் அப்படியே அதிர்ந்து போனேன். என்ன ஐயோ எனக்கு என்ன சொல்றது, என்னதை கதைக்கிறேன்னு தெரியல. உன்னை நினைக்க எனக்கு பெரிய பெருமையாக தான் இருக்குது. ஆனா ஏனம்மா இந்த முடிவை எடுத்த? I'm sorry, Ash. நான் சொல்ல வேண்டியது இருந்தது. Because you were not listening to me. It's not about listening or not listening. This is something I did for myself. அம்மா உங்களுக்கே தெரியும் எத்தனை வருஷமா இப்படி நான் இருந்திருக்கிறேன். நான் வச்ச காதல் உண்மைன்னு உங்களுக்கு தெரியும். நான் அம்மா என்னதான் சொன்னாலும் எனக்கு ஒரு பெருமையை தந்திருக்கிறாங்க. அது எனக்கு பெருமையாக இருக்கு. ஆனால் நாங்கள் பிறந்ததிலிருந்தே வலி, விரக்தி, வேதனை இவையைத்தானே நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம்.
வேற ஒன்றையும் நாங்கள் அனுபவிச்சதே இல்லை. ஆனால் ஊரில் நாங்கள் கொஞ்சம் வசதியாகத்தான் இருந்த நாங்கள். ஆனால் இந்தியாவுக்கு வர வேண்டிய ஒரு கட்டம் வந்தது. இந்த கலவரத்தால் நாங்கள் பாதிக்கப்பட்டு இந்தியாவுக்கு வந்துட்டோம். இந்தியாவில் வந்து நாங்கள் அகதி முகாமில் இருந்தோம். இந்த அகதி முகாமில் கூட எங்களுக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள் எதுக்குமே அளவே கிடையாது. அத்தனையும் நாங்கள் அனுபவிச்சோம். ஆனா உன்னிட்ட இருந்த அந்த கல்வி அதிகரிக்கு பாரு, எனக்கு நல்ல நம்பிக்கையை தந்தது. என்ற பிள்ளை ஒரு நாளைக்கு ஒரு நல்ல நிலைக்கு வருவாள் என்று நான் நல்ல நம்பிக்கையோட தானமா இருந்தேன். ஆனா அதை நிரூபிச்சுட்டேன். இருந்தாலும் அந்த அகதி முகாமிலே இருக்கைக்குள்ள ஒரு தம்பி அந்த கேம்புக்கு வந்து வந்து போற இடத்துல நீ எனக்கு சொன்ன, அம்மா இவர் நல்லவர், இவர் நல்ல குணமுள்ளவர் அம்மான்னு சொன்ன. நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேன், நீ கேட்கவே இல்லை. அதுக்கு பிறகு இந்த தம்பி வந்து வந்து போய்கொண்டிருந்த பொழுது இப்ப பாத்தியே அவரை உன்னை நிராகரிச்சுட்டு போயிட்டு. இப்ப நான் யோசிக்கிறேன், உண்மையிலே இன்னா சொன்னாரை ஒருத்தல் அவர் நான நன்னியம் செய்து விடல் என்ற அந்த குரலுக்கு நீ ஒரு அர்த்தம் நிரூபிச்சுட்ட. எனக்கு அதை நினைக்க மிக்க பெருமையா இருக்கம்மா, மிக்க பெருமையா இருக்கு. அது மாத்திரம் இல்லையம்மா, நீ உண்மையாக நேசித்தால் ஒரு பொய்யும் இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்படி நேசித்த உனக்கு இப்படி ஒன்றை செய்ய வேண்டும் என்று நீ நினைத்தது உண்மையிலே என்னுடைய மனதுக்கு அது சரியென்று தானம்மா படுகிறது. சரி பரவாயில்ல, நீ எடுத்த முடிவுக்கு நான் ஒத்து வரணும்மா. நீ எடுத்த முடிவுக்கு நீ கவலைப்படாத. உன்னுடைய பணியை நீ தொடர்ந்து செய். இப்படியே ஒவ்வொருவருக்கும் உன்னுடைய பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டே இரு. உனக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கடவுள் தருவார். அப்படியே நீ நடக்கட்டும் அம்மா. நான் அதுக்கு முழுமையாக நான் உனக்கு ஒத்துழைப்பு தருவேன். தம்பி எங்க யாருக்கு தெரியுதோ? ஆசையா கூப்பிடுற சொல்ல. தெரியலம்மா. தெரியாம இருக்கிறது கொஞ்சம் நல்லதுதான். அஸ்வினி அம்மான்னு உனக்கு தெரியுமே. தலையில அடிக்கிறது. இன்னும் என்ன எவ்வளவு அரசன் அன்றே கொல்லும், ஆனா தெய்வம் நின்றுதான் கொல்லும். கடவுள் மேல வச்ச நம்பிக்கைய ஒரு நாளும் அந்த நம்பிக்கை எங்களுக்கு கெடுதலாக போகாது. இனியாவது நல்ல விடயங்களை செய்து நல்லா இருக்கப்ப. எந்த மகன் உன்னோட வாழாட்டாலும் பரவாயில்லை, அவன் உனக்கு உயிர் தியாகம் செய்து மறுவாழ்வு கொடுத்திருக்கிறார். மறுவாழ்வு கொடுத்திருக்கிறார். இனியாவது மனுஷனா வாழ பழகிக்கும். போதும் அப்பா, போதும். எனக்கு வார்த்தை இல்லம்மா, மன்னிச்சிருங்க. வார்த்தை வரலம்மா. டாக்டராக பாத்திரம் ஏற்று நடித்த கிருத்திகா தயாபரன் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம் அவருடைய சான்றிதழை பெறுவதற்காக. கை தட்டனாங்க, இன்னும் தட்டணும். அடுத்ததாக நோயாளியாக நடித்த ஆர்ஜே ஷாயிட் அவர்களை நாங்கள் மேடைக்கு அழைக்கின்றோம் அவருடைய சான்றிதழை பெற்றுக் கொள்வதற்காக. தாதியாக நடித்த தாக்ஷாயினி நிமல் கணபதிராஜ் அவர்களை நாங்கள் மேடைக்கு அழைக்கின்றோம் அவருடைய சான்றிதழை பெற்றுக் கொள்வதற்காக. இத்தனை நாடக கலைஞர்களுக்கும் உங்களுடைய கரகோஷங்களினூடாக அவர்களுக்கான ஊக்கப்படுத்தலை வழங்குமாறு நாங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. டாக்டர் ஜனகன் சோமசுந்தரம் அவர்களை மேடையில் தொடர்ந்து இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஒரு முக்கியமான இன்னொரு நிகழ்வு இந்த இருக்கிறார், அவரை மேடைக்கு அழைத்து விடலாம். கண்டிப்பாக.
We warmly invite to the stage Dr. Ramesh Prasad, Director of the Kidney Transplant Program at St. Michael Hospital, and Mr. Dalo Meliton from St. Michael's Hospital. அவர்களுக்கான கௌரவம் நடைபெற இருக்கிறது. நிச்சயமாக இவர்களுக்காகத்தான் அந்த நாடகம் ஆங்கிலத்தில் அரங்கேற்றப்பட்டது. காரணம் இந்த மருத்துவர்கள் மிக முக்கியமானவர்கள். ரவி அண்ணா இன்று உயிரோடு இந்த மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் என்றால் இவர்கள் ஒரு காரணம். இவர்களுக்கான அந்த கௌரவத்தை இப்போது வழங்க இருக்கிறோம். அந்த கௌரவத்தை டாக்டர் ஜனகன் சோமசுந்தரம் அவர்களை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாடக மேடையில் பல அம்சங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதாவது நாடக மேடை என்றால் நாடகம் மட்டுமல்ல. டாக்டர் ஜனகன் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். உங்களது கரகோஷத்தின் மத்தியில் எத்தனையோ உயிர்களை அந்த கரங்கள் காப்பாற்றி இருக்கும். அவரை கௌரவப்படுத்த ஒரு மருத்துவர் பொருத்தமானவர். ஆகவேதான் அவரை அழைத்து அந்த கௌரவத்தை வழங்கிக் கொண்டிருக்கிறோம். மருத்துவம் எவ்வளவு முக்கியமானது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒவ்வொரு மருத்துவர் இருந்தாலே பல நோய்கள் வராது, நோய்கள் வராமலே வாழலாம். நோய்கள் வந்தால்தான் மருத்துவர் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. இந்த காலகட்டத்தில் மருத்துவர் கண்டிப்பாக இந்த நடுவில் கட்டையாக நிற்கிறாரே அவர்தான் ரவீந்திரன் அண்ணாவுடைய நேர்ஸு. மற்ற 2 பேரும் ரவீந்திரன் அண்ணாவுக்கு வைத்தியம் பார்த்த டாக்டர்மார். இதுக்கு பிறகு அந்த டாக்டர் வந்து கிட்னி எப்படி ஃபெயிலியர் ஆகுறன்ற விஷயத்தை இதில் சொல்கிறாரு. அதை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ இந்த நாடகத்தை பார்க்கலாம். அரசே, தங்கள் முடிசூட்டு விழாவுக்கு தடை விழுந்திருக்கிறது. ஏன்? மகுடம் தயாராகவில்லையா? இல்லை. பிறகு காரணம் தாங்கள் தாழ்ந்தையானதா? அதனால் முடிசூட்டிக் கொள்ள முடியாதா? தாழ்ந்தையான் யார்? தானும் நாடும் ஒன்றெனக் கண்டு தன்னையே தந்த மன்னர் சுவாயி தாழ்ந்தையான். மன்னர் குலத்தில் புறவாதவன், பரம்பரை உரிமை இல்லாதவன், மானம் காக்கும் குடியானவன் மௌனம் தாங்க முடியாதா? தாச்சாரிய தந்த பிரவீனம் அடைந்து அட்டிருந்த சுவாயை கண்டு நாட்டுக்குரிய நல்லவன் என்றும் வாட்டு முழக்கும் மன்னவன் என்றும் ஆராய்ச்சி எடுத்த மக்கள் எங்கே? ஊரத்தில் இருந்து வெற்றி பெறட்டும் அதன் சாரத்தை அனுபவிப்போம் என்று காத்திருந்த இந்த ஆணவக்காரர்கள் எங்கே? உரையெடுத்து வாழெடுத்த ஒரு கணமும் வைராக்கியம் மயராட்சியம் என்று உலங்கி இடையடிக்க துடித்த வந்த போல் இங்கே பகவர் என்று தேடி என் அன்னை நாட்டை காப்பேன் என சூழ்நிலைக்கு இந்த வாணியின் சொந்தமாக இந்த மக்களின் சொந்த மக்கள் உயிரிலேயே மக்களுக்காக ஓடினேன், பகைவரை தேடினேன், பறை கொண்டு சாடினேன், வெற்றியை நாடினேன். பகை தேடி வெல்ல மட்டும் உரிமை உண்டாம், முடிசூட்டிக் கொள்ள மட்டும் தடை செய்வாராம். அரசியலை நான் அறியாதவனா? அரசியல் வித்தைகள் புரியாதவனா? ஓ, எவனோ சொன்னவன் வந்த வாய்ப்பறை கேட்டு நொந்து போக நான் நோயாளி அல்ல. என்னை விட்டு ஒருவன் இத்தரணியை ஆளுமா தகுதியை அடைந்து விட்டானாம். அந்த மக்களிடம் இரக்கம் கொண்டு தானே தான் தலை தூக்கி திரியும் அந்த புல்லுழிகள் எனது முடியை தடுக்கிறார்களா அல்லது தங்கள் முடிவை தேடுகிறார்களா? அதோ போர்னார் கொட்டிய முரசும் கூவிய வடையும் வெட்டிய வலையும் எழுந்து நடந்து கூட்டம் அதில் சுற்றி வளைத்து வேட்டையாடி வெற்றி வளைத்து வாழ்க சுவாயி வாழ்க என்று மாற்ற குறி வணங்கிய போது ஓஹோ என்று எதிரொலித்ததே இந்த கோட்டை தான். என்னையா கேட்டார்கள் நீ யார் என்று? எவன் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரனோ? யாடுவார் ஆட்டமும் பாடுவார் பாட்டுமாய் அந்நியர் கழித்திருக்க என்னடா முடியும் என்று எதிரிகள் கொக்கரிக்க இதுவும் முடியும் இன்னமும் முடியும் என்று நான் வாழெடுக்க என்னடா இதுக்கு முடியும் என்று வாழெடுக்க இரட்டிய கூட்டம் கிளங்க நான் கட்டி காத்த கோட்டை இதுதான். அதோ கையால் கண்ணீர் விட்டு கதறிய பெண்கள், ஐயோ என்று அலறிய குழந்தைகள், துவைத்த முடியோ கொடியோ சிக்கி படிப்பொடியாக போர்க்களம் ஏந்தி நான் கட்டி காத்த கோட்டை இதுதான். என்னையா கேட்டார்கள் யார் என்று? எவன் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரனோ, எவன் இந்த வெண்கலத்தின் காவலனோ அவனை பார்த்து வாழ வந்த வஞ்சகர் கூட்டம், மக்களின் மடமையை கொண்டே பலரும் கூட்டம் கேள்வி பேசுகிறதா? தாழ்ந்தையாடி அரசியலை அறியாதவன் என்று இதுதான் முடிவென்றால், இல்லை எனக்கு முடியென்றால் நான் கட்டி காத்த கோட்டை
அடுத்து வீரவாண்டிய கட்டபொம்மன். கிருஷ்ணா ஐயரே, நாங்கள் தனியே வருகின்றேன், நேரடியாக பேசுவோம். வீரவாண்டிய கட்டபொம்மனும் நீரான் ஜாச்சத்துறை என்பவரும் ஏன் வெகு தூரம் வந்து விட்டீர். நட்பு நாடி விரும்பியதாக அறிந்தேன், அதையே விரும்பி நானும் வந்திருக்கின்றேன். நட்பு வேண்டும், ஆனால் நடத்தையில்லை என்னுடன். கற்றுக் கொடுப்பது தன்னினம், கற்றுக் கொடுக்க முயற்சிப்பது அறிவினம். நவாப்பிடம் வந்து நாட்டுரிமை பெற்றிருப்பவர்கள் நாங்கள். நீயாக பேட்டி காண வரவில்லை, பேட்டி கொடுப்பது நாங்கள். நாங்கள் இந்த நாட்டுக்குள் பேட்டி கொடுக்காவிட்டால் நீ இந்த நாட்டுக்குள் நுழைந்திருக்க முடியாது. இருமாப்பு இன்னும் ஒழியவில்லை உன்னிடம் குற்றம் சுமத்துகிறேன். என்னவென்று எடுத்துரைத்தால் கணக்கில் அடங்காது. எண்ணிக்கை தெரியாத குற்றம். எனக்கா எண்ணிக்கை தெரியவில்லை? மதம் பிடிச்சவரே, சொல்லுகிறேன் கேள். எனது நிலத்தில் விளையும் விளைச்சலுக்கு கிசி வரவில்லை. வெகு காலமாக வரிப்பணம் வந்து சேரவில்லை. பேரரசுக்கு சிக்கனகம் கொடுக்கப்பட வரிகள் வந்து முடியவில்லை. இதுக்கெல்லாம் வட்டியும் வந்து சேரவில்லை. கிஸ்தி, திரை, வரி, வட்டி, வேடிக்கை. வானம் போடுகிறது, பூமி விளைகிறது. உனக்கே பாலசுந்தரம் அவர்களை அந்த விருதை வழங்கி கௌரவிக்குமாறு, அதற்கு முன்னதாக பொன்னாடை போர்த்துமாறு எங்களது அன்புக்குரிய இணை அமைச்சர் விஜய் தணிகாசலம் அவர்களை ரூபி அக்காவுக்கு பொன்னாடை போர்த்தி இணை அமைச்சர் விஜய் தணிகாசலம் அவர்களுக்கு ரூபி அக்காவுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அத்தோடு விஜயா ஜுவல்லர்ஸ் உரிமையாளர் அவர்களை பூங்கொத்து வழங்கி ரூபி அக்காவுக்கு கௌரவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தற்போது அவருக்கான கலை அரசி என்ற அந்த கௌரவத்தை இந்த மேடை வழங்கி அழகு பார்க்கிறது. பேராசிரியர் பாலசுந்தரம் அவர்களை அந்த கௌரவத்தை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த கரகோஷம் இன்னும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். காரணம் 21 வருடங்களாக அயரால் உழைத்து இன்னும் ஒரு விடயத்தை கூற வேண்டும். ரவி அண்ணாவின் நான் சொன்ன சரி பாதி என்று அவரது கிட்னி ஒன்றையும் தானம் செய்து அவர் இன்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அது அவரே சொல்லுவார். இன்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் என்றால் அதற்கு ரூபி அக்கா தான் காரணம். அவர்களை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். ஒரு கலைஞராக இந்த மேடை கௌரவம் பெறும். மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரேக் டைம். ஸோ பிரேக் விட்டுருக்காங்க. சாப்பாடு காசு கொடுத்து தான் வேண்டி சாப்பிடணும். இங்கே பாருங்க, காஃபி இருக்குது. இந்த காணொளியில் மக்களை நான் ஒழுங்கு அமைப்பு படி இந்த ஆர்டர் படி நான் இந்த காணொளியை எடிட் பண்ணியிருந்திருக்க மாட்டேன். என்ன சொன்னால் எனக்கே கன்ஃபியூஸ் ஆகிடுது எடிட்டிங் பண்ணும்போது. என்ன சொன்னால் இது 1 மணி தியாலத்துக்கு மேலே இந்த நாடக பெருவிழா நடந்துச்சுது. ஸோ அதனால் நீங்கள் இதை புரிந்து கொள்ளுவீங்களன்னு நினைக்கிறேன்னு. இந்த காணொளியில் யாரையாவது நான் காணொளி எடுக்க மறந்திருந்தால் மன்னிச்சிடுங்க. ஏனென்று சொன்னால் என்னுடைய ஸ்டோரேஜ் வந்து ஃபுல்லாகி கொண்டே இருந்துச்சு. சில இதெல்லாம் அழிக்க வேண்டியதாக போயிட்டது. இதுக்கு பிறகு மக்களே நான் வீட்டை போகிறேன். ஏனென்று சொன்னால் இதுக்கு பிறகு 2-3 ப்ரோக்ராம் இருக்குன்னு சொன்னவர் என்னால் இருந்து பார்க்க முடியாமல் போச்சு. நான் ஒரு டீயை மட்டும் வேண்டி குடிச்சு போட்டு ரவீந்திர அண்ணாவோடையும் கழிச்சு ஃபோட்டோ எடுத்துட்டு திருமதி ரூபி அவங்களோடையும் மேடையில் உள்ளுக்குள்ளே போய் நின்று கழிச்சு ஃபோட்டோ எடுத்துட்டு மதியண்ணாவோடையும் கழிச்சு ஃபோட்டோ எடுத்துட்டு நான் வீடு திரும்பிட்டேன்னு. இந்த சுவாரஸ்யமான நாடகத்தை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்களான்னு நினைக்கிறேன் மக்களே. இவங்க பிரேக்கு விட்டதே லேட்டாக தான் விட்டாங்க. இரவு 9 மணி ஆச்சு பிரேக்கு விடவே. ஹாய் மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வீட்டை வந்துட்டேன்னு.
ஸோ இன்னும் 2 ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ என்னால் பார்க்க முடியாமல் போயிட்டேன். நான் வீட்டை ஏன் வேலைக்கு வந்தேன்னு சொன்ன மக்களே, அடுத்து நான் எனக்கு வேலை இருக்குது. ஸோ அதனால் நம்ம 9 மணி அப்படியே ரங்கிட்டேன்னு ஒரு டீயை குடிச்சிட்டு இந்த காணொலியை பார்த்ததுக்கு மிக்க நன்றி மக்களே. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குமென்று நினைக்கிறேன்னு. லைக் போட மறந்துடாதீங்க, இதை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு காணொலியில் நான் சீக்கிரம் சந்திக்கிறேன் மக்களே. நன்றி நீங்கள் இந்த காணொலியை பார்த்ததுக்கு மக்களே. தேங்க்யூ, பாய், டாட்டா.